வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி ட்ரைபேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குக்கிங் வீடியோ ஒன்றும் கிடையாது. நம்ம குக்கிங் சேனல் வச்சுருக்க எல்லாருமே ஒரு ட்ரைபேட் வாங்கணும், பெஸ்ட்டாக ஒரு ட்ரைபேட் வாங்கணும், என்ன வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு யோஜனை இருக்கும். சில பேர் வாங்கி சொதப்பி நிறைய வீணாக போயிருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான் இது. இது ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ரொம்ப அது பிரிக்கும் போதே அது தெரிஞ்சிச்சு அந்த ட்ரைபேட் வந்து எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு. இது அடோஃபிஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் அது. எப்போவுமே வந்து நம்ம ட்ரைபேட் வாங்கி பலது சொதப்பியிருப்போம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து இது பிரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு, நல்லா 1 கிலோவுக்கு கிட்ட வெயிட்டு. இது உள்ளார பேக் வச்சுருந்தாங்க. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக் இது எடுத்துருந்தாங்க. நான் கேமரா வித் ஃபோன் வைக்கிற மாதிரி தான் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம கேமராவும் வைக்கணும், அதே சமயம் ஃபோன் ஒரு அவசரத்துக்கு ஃபோன் வச்சும் எடுக்கணுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக 2 in 1 ஸ்டாண்டாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு வாங்கினேன். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன், எல்லாமே வந்து சொதப்பிருச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றின ரிவ்யூ தான். இதை பற்றி மொத்த டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து இது என்ன இதில் செஞ்சுருக்காங்க, இது எந்த இடம்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுதான் அந்த ட்ரைபேடு. இது வந்து நார்மல் ஹைட்டே இவ்வளோது இருக்குங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து குக்கிங் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த கிச்சன் மேலே உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கன்வீனியன்ட் ஃப்ளூயிட் 3 பேனல் ஹெட்டு இருக்குது. அந்த அட்ஜஸ்டபிள் அந்த இது வந்து நல்லா குயிக் ரிலீஃப். அது அந்த நம்ம ஓப்பன் பண்ணும்போதே வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. நான் அதை பிரித்து காட்டும்போது அது எல்லாமே சைடில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லெக்கு வந்து புஷ் வந்து அப்படி நகராமல் இருக்கிறதுக்கு அழகாக கொடுத்துருந்துருக்காங்க, பிடிக்கிற மாதிரி. இது கேமராவே காம்கோடர் ட்ரைபேடாக தாங்க. இது நல்லா இருந்துச்சு. இது வந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்குங்க. இந்த ட்ரைபேடு வந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கும். நீங்கள் கேமராவை தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் தாங்கும். 2வது ஃபோன் வச்சிங்கனாலும் சில டைம் நம்ம ட்ரைபேடு வாங்குறப்போ ஃபோன் வந்து அப்படியே, நான் ஏற்கனவே ஒரு ட்ரைபேடு வாங்கினேன், நான் அதையும் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சொதப்பாமல் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தேடி பார்த்து தான் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கின ஒரு ட்ரைபேடு தான் இது. 5 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கும். ஹைட்டு வெயிட்டு எல்லாமே இதில் சைடில் போட்டிருக்காங்கங்க. நல்ல ஹைட்டுங்க, 6 அடிக்கு மேலே இருக்கும். இதாங்க இந்த ட்ரைபேடு. ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹெட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தூக்கணுன்னா நமக்கு வந்து மேலே உயரமாக்கிக்கணுன்னா இந்த இடத்துல அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இடத்துல திருவு மாதிரி இருக்குது, அதை திருவிட்டோன்னா நல்லா டைட்டாக இருக்குது. இது வந்து ஹைட்டுக்கு நார்மல் ஹைட்டு இவ்வளோ. நார்மல் ஹைட்டு நம்ம வந்து அதை தூக்கிட்டு இவ்வளவு வைக்கலாம். அதுக்கப்புறம் லெக்கை வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அந்த கிளிப்பு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பெல்லாம் வந்து ஒர்த்தாக இருக்குமா, நாளைக்கு உடஞ்சிருமான்னு பார்த்தா அதுவுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்கங்க. ஏன்னா நிறைய ட்ரைபேடில் வந்து அந்த லெக்கு கிட்ட தான் உடஞ்சி போயிடும். அதனால என்னாகும், அந்த ட்ரைபேடை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் இந்த ட்ரைபேடில் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஹெட்டில் கேமரா வைக்கிறதுக்கு, அதாவது நம்ம வந்து பெரிய கேமரா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அதில் வந்து வைக்கலாம். 2வது வந்து இது வந்து ஃபோன் வைக்கிற ஹெட்டு. 3 டைப் ஆஃப் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 360 டிகிரியில் இதை வந்து திருப்பலாங்க. நம்ம இதை இப்படி கட்டிட்டு உள்ளார ஸ்க்ரூ இருக்குங்க, அதை டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல லாக் இருக்கும், அதில் சொருவிட்டோன்னா போருங்க. ஈஸியாக வந்து கேமராவை நம்ம ஃபோனையோ இல்லை ஃபோன் வைக்கிறதுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா வைக்கிறதுனா இதை எடுத்துகிட்டு நம்ம கேமரா வச்சுக்கலாம். ஃபோன் வைக்கிற அந்த ஹெட்டை எடுத்துகிட்டு நம்ம கேமரா வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு லாக்கு மாதிரி இருக்குங்க, அதை இப்படி இழுத்துக்கிட்டு நம்ம இதை வச்சு ஃபிட் பண்ணோன்னா பாருங்கள், டக்குன்னு ஃபிட் ஆகிடுது. சைடில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணால் மட்டும்தான் இது ஆடாமல் இருக்கும். எல்லாத்துக்குமே 3 இடத்துல வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெட்டு வந்து ஆடாமல் இருக்குது. ஃபோன் வந்து இது வந்து நம்ம திருப்பிக்கிறதுக்கு எந்த பக்கம் வேணாலும் எல்லா பக்கத்துலேயும் நம்ம வந்து திருப்பிக்கலாம். சில சமயம் நம்ம ஃபோன் ஸ்டாண்டு வாங்கினோன்னா நம்ம வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆங்கிள் வந்து வராது. அது நம்ம நினச்சிட்ருப்போம், இந்த இடத்துல அப்படி வரணும் அப்படின்னு நினைப்போம், அந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி ட்ரைபேடு நிற்கும். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எந்த தலை குப்புற வரைக்கும் நிப்பாட்டலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த கைப்பிடியை லைட்டாக திருவுனிங்கன்னா போகிறோம், அந்த இடம் வந்து ஆடவே ஆடாது, ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அலுமினியத்தில் செஞ்சுருக்காங்கங்க. எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல பிளாஸ்டிக்குங்கிறதே அதிகமாக இல்லைங்க. அதோட எந்த இடம்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக டைட்டாக இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து அலுமினியம் ராடு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது எல்லாத்தையுமே இப்படி சுருக்கிட்டு நம்ம லாக் போட்டுக்கலாம். இந்த லாக் உடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுவுமே வந்து இரும்பில் தான் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக்கில் போடலை. இதை இப்படி நார்மல் ஹைட்டு இவ்வளோ தாங்க. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஹெட்டுக்கிட்ட இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு உயரம் வேணும் அப்படின்னா கிச்சன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு போதும். இல்லை நீங்கள் விலாக் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கவர் பண்ணுறீங்கன்னா உயரமாக வச்சுக்கலாம். நல்லா 6 அடிக்கு மேலே இருக்குங்க. இப்படி இந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம சுருக்கிட்டு மேலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் கிச்சன் மேலே வச்சு காட்டுற மாதிரிங்க. நீங்கள் தரையில் வச்சு தான் எடுக்கணும் இல்லை, கீழே ஹூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்கு மாட்டணுன்னா அதில் மாட்டிக்கலாம். இல்லை ஏதாவது மல்டி பர்பஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் மாட்டி வச்சுக்கலாம். நம்ம இதை கிச்சன் மேடையில் வச்சே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. அந்த லாக் கொடுத்துருக்காங்க, அந்த பெல்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது அந்த தரையில் வச்சோடனே அது வந்து நல்லா பிடிச்சிக்கிறதுக்கான புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது நல்லா தூக்கும் போதே நல்ல வெயிட்டுங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ட்ரைபாட் வாங்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டோன்னா நம்ம காசும் மிச்சம். நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை நம்ம கிளிப்பெல்லாம் சில சமயம் நம்ம வந்து இப்படி மடக்கணும்னு நினச்சா மடக்க முடியாது. அதெல்லாம் இதில் நல்லாவே இருக்குது. ரெண்டாவது நான் சொதப்பி வாங்கின ஒரு ட்ரைபாடே நான் உங்கள்கிட்ட இதை காட்டிடுறேன். இது வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஒரு டைம் கூட யூஸ் பண்ண முடியலை. அந்தளவுக்கு ஒரு மோசமான ட்ரைபாடுன்னு சொல்லலாம். ரிங் லைட்டோடு தான் வாங்கினேன். இந்த நட வந்து எனக்கு கிச்சன்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுனால நான் ரிங் லைட்டை வாங்கலை. ஏற்கனவே இந்த ரிங் லைட் இருக்குது, வேணும்னா அதில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை வச்சுட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட அந்த ரிங் லைட் வந்து நல்லாவே எரியலை. ஃபஸ்ட்டு நல்லா தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2 நாளாக எரியவே மாட்டேங்குது. ரெண்டாவது அந்த ஹெட்டில் இருக்க அந்த ஃபோன் வைக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோன் வச்சோன்னா டபக்குன்னு உள்ளார விழுந்துடும். ஃபோனே வைக்க முடியாது, வெயிட்டே தாங்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி வாங்கினேன் இந்த ட்ரைபேடு. ஆனால் யூஸ் பண்ண முடியலை. நம்ம காசு போட்டு வாங்குறது இதோட லெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வளைஞ்சு போகும். ஆனால் அதே சமயம் நான் இப்போ வாங்கியிருக்க இந்த ட்ரைபேடு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பார்க்கும்போதே அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். இது வந்து நான் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்னா இது 5000 ரூபா மதிப்பு, 5900 ரூபா மதிப்பு உள்ளது. ஆஃபரில் 73% ஆஃபரில் 1400 சொச்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. நான் விலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நான் டேக் பண்ணியும் வைக்கிறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்ல அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் அந்த ட்ரைபாடோட லெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குச்சியாக இருக்கும். அது நம்ம ஒரு ஃபோனை வச்சோடனே அப்படியே கீழே அப்படியே அமுங்கி போகுது, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ட்ரைபேட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு ஷேக்குமே இல்லை. எல்லா இடமும் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இது எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். அதுதான் நமக்கு வேணும். நம்ம கேமரா எடுக்கிறோம் அப்படின்னோனால எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம். சைடுலேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபோனை வச்சு எடுக்கணும். நான் வந்து நம்ம ஷார்ட்ஸ் மோடிலெல்லாம் சில சமயம் எடுப்போம்ல, அந்த மாதிரியெல்லாம் எடுக்கணுன்னா கூட நீங்கள் அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கலாம். நிறைய இது வந்து கிச்சன் யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்டாண்டு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேமராவுக்கு ஏற்ற ஒரு ஸ்டாண்டுனா இது தான். இல்லை ஃபோன் வைக்கிறதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வச்சா ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு வீடியோகிராஃபர் மாதிரி தெரியும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ட்ரைபேட் வந்து ரொம்ப 1400 சொச்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 5000 ரூபா 5900 ரூபா மதிப்பு உள்ளது. 73% ஆஃபர் இருக்குங்க. வேணால் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணதில் நன்றி. வணக்கம்.